தீய சக்தி இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு சொம்பை தான் இப்போ கையில் தூக்கியிருக்கு. அதுதான் நம்ம வடிவேலு. வடிவேலு ஏற்கனவே விஜயகாந்தை பற்றி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நல்லா பின்னாடி நல்லா வலுவாக அடி வாங்கிட்டு போய் 10 வருஷம் இண்டஸ்ட்ரியிலே இல்லாமல் போய் இருந்தார். அதே நிலமை தான் ரிப்பீட்டட் ஆக போகுது போல். மேடை ஏறி விஜயை பற்றி தரக்குறைவாக வேற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. 5000 ரூபாய் கொடுத்தது அவ்வளோ ஹைலைட் பண்ணி பேசுகிறாப்புல. 5000 ரூபாய் கொடுத்தது லஞ்சம், ஓப்பனாக கொடுத்த லஞ்சம். அதை பகிரங்கமாக மேடையில் நின்று பேசுகிறாப்புல வடிவேலு இந்த வேலை உனக்கு தேவையா? ஏற்கனவே வாங்கின செருப்படிலாம் பத்தாதுன்னு மறுபடியும் வந்திருக்கேன்னா உனக்கு கட்ஸு ஜாஸ்தி தான். வடிவேலுலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி வடிவேலை மறுபடியும் ஏற்றி விட்டுருக்காங்க. வடிவேலு ஏற்கனவே விஜயகாந்தை பற்றி என்னெல்லாம் பேசி செருப்படி வாங்கினார் நல்லா தெரியும். அப்படி இருந்து விஜய்க்கு வடிவேலு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து கூட தீய சக்தியோட பேச்சு கேட்டு விஜயை பற்றி அவ்வளோ நக்கலாக பேசுகிறாப்புல. இதை பார்க்கும்போது செம்ம எரிச்சலாக வருது. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. 5000 ரூபாய் கொடுத்தோன்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் எங்கள் வீட்டு பணத்தை கொடுத்தாங்க. அதுவும் ஓப்பனாக கொடுத்தது லஞ்சம். அதில் என்ன பெருமை வேண்டி இருக்குன்னு தெரியல வடிவேலுக்கு. வடிவேலோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.